தமிழ் அந்தணர்கள், தமிழர்கள், ஆரிய வந்தேரி இருக்காங்க. யாரு வந்தேரி? கைபர் போலன் கணவாய் முன்னால யாரு வந்தாங்கன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாக்கா, அப்ப பல சமூகங்கள் கைபர் போலாகை மூலமா பல மதத்தினவர்கள் வந்தாங்க. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா உங்களோட ஓட்டு தாங்க குறையும். இங்க வந்தேரி அப்படின்னு நீங்க ஒருத்தர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா சொல்லப்படுறவங்களை சொல்றீங்களே, இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கும் முன்னாடியில இருந்து தமிழர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கோயிலில் தெய்வத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆரிய பண்பாடு தமிழ்நாட்டில் வரும் பொழுது சத்திரியர்கள் அப்படிங்கிற இடத்துல வன்னியர்களும் தேவர்களும் இணைந்து கொண்டார்களோ, எப்படி வைசியர்கள் என்ற பாகுபாட்டில் செட்டியார்கள், முதலியார்கள், வேளாளர்கள் இணைந்து கொண்டார்களோ, அதே போல கோயில் பணிகளை செய்பவர்களில் சிவாச்சாரியர்கள், ஐயர்கள், ஐயங்கார்கள், பண்டாரங்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள். சைவ பிள்ளைமார்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதெல்லாம் இப்ப மறந்துட்டு ஏதோ எல்லாரும் நேத்து வந்தவங்க மாதிரி தெரியாம தான் கேக்குறேன். 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம், தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? நீங்க யார் தமிழர்கள்? ஒருத்தர் கூட. அதனாலதானே இன்னைக்கு வரைக்கும் தமிழர் முன்னேற்ற கழகம் உங்களால வைக்க முடியல. திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு நான் கேட்டேங்க, நான் ஹைதராபாத்ல தான் 4 வருஷமா இருக்கேன். ஐயா நீங்க எல்லாம் திராவிடர்களா அப்படின்னு கேட்டேன். என்னது ஏன்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உங்களை விட அதிகமா தெலுங்கு பேசுறவங்க எங்க ஊர்ல தான் அமைச்சரவையில இருக்காங்கன்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு பெருமையா, அவனு கதா வாழு கூட ரெட்டிகாரே கதா அப்படின்னு கேக்குறாங்க. 3 பேர் இருக்காங்க இன்னைக்கு அமைச்சரவையில, 5 பேர் இருக்கிறாங்க அமைச்சரவையில. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திருமா சார் கேட்டாரு. அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ தெரியல. ஆதிக்குடிகளான பறையர்களுக்கு தாங்க பங்கு கிடையாது. தெலுங்கு பேசினா நிறைய பங்கு ஏற்கனவே கொடுத்துட்டா இருக்காங்க. விடுங்க, அவங்க எதையும் கொடுத்துட்டு போகட்டும். நம்ம கிட்ட இருந்து அடிச்சு புடுங்காம இருக்கணும். அது உரிமையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொழப்பா இருந்தாலும் சரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.